ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலம் பாக்ஸ் பதிலாக நம்ம பிரிக் ஒர்க்கு கட்டி ஜல்லி போடுறோம் அப்படின்னா, இப்போது அந்த பில்லரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1:3. இப்போது இந்த 1:3 சுற்றளவு பார்த்தீங்கன்னா 3.5 ஃபீட் வரும். இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட், திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.25. இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பில்லருக்கு வந்து 4.375 சிஎஃப்டி வரும். மொத்தம் டோட்டலாக வந்து 11 பில்லர் இருக்குது. இப்போ 11 பில்லருக்கு டோட்டலாக எவ்வளோ சிஎஃப்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 சிஎஃப்டி வரும். அப்போ டோட்டலாக எவ்வளோ கல், மண், சிமெண்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மூட்டை சிமெண்ட்டும், ஒரு 680 கல்லும், அதேமாரி ஒரு 15லேருந்து 20 சிஎஃப்டி சேண்டும் நமக்கு தேவைப்படுது. அதேமாரி இதில் மேசன் பார்த்தீங்கன்னா 2 மேசன் 2 ஹெல்ப்பர் வந்து பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கும், 1 மேசன் 2 ஹெல்ப்பர் வந்து இதை கான்கிரீட் போகிறதுக்கும் நமக்கு வந்து தேவைப்படுது. இது மொத்தத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காலம் பாக்ஸுக்கு பண்ணுற ரேட்டை விட நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கான ரேட் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிரிக் வால் வச்சு நம்ம கான்கிரீட் போகிறத தவிருங்க. முடிஞ்ச அளவுக்கு காலம் பாக்ஸ் வச்சு கான்கிரீட் போட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.